தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகாரில் குற்றங்கள் வெகுவாக குறைந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ககாரியாவில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், ராஷ்டிரிய ஜனதா தள ஆட்சியில் கொலைகளும் கொள்ளைகளும் மலிந்திருப்பதாகவும் இப்போது மக்கள் நிம்மதியாக இருப்பதாகவும் கூறினார். மக்கள் லாலுவின் காட்டாட்சியை விரும்பவில்லை என்றும் மோடி நிதிஷின் வளர்ச்சியை குறிவைத்து இயங்கும் ஆட்சியையே விரும்புவதாகவும் தெரிவித்தார். பீகாரில் சட்டவிரோதமாக குடியேறிய ஒவ்வொரு வெளிநாட்டவரும் திருப்பி அனுப்பப்படுவர் என்றும் அமித்ஷா உறுதியளித்தார். குஜராத்திற்கு செய்த நன்மைகளில் ஒரு விழுக்காடு கூட பீகாருக்கு பிரதமர் மோடி செய்யவில்லை என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழிற்சாலைகளை குஜராத்தில் அமைத்துவிட்டு பீகாரில் எப்படி வெற்றியை அவர் எதிர்பார்க்கலாம் என கேள்வி எழுப்பினார். பிரதமரின் உரையில் இடம்பெற்றிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் பீகாரை அவமதிக்கும் வகையிலும் எதிர்மறையாகவும் இருந்ததாக தெரிவித்தார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவரை துணை முதல்வர் வேட்பாளராக அறிவித்ததால் பாஜக பயந்து போய்விட்டதாகவும் தேஜஸ்வி தெரிவித்தார். தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் 20 நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலை என்ற சட்டம் இயற்றப்படும் என்றும் தேஜஸ்வி தெரிவித்தார். பண்டிகைகளை கொண்டாட பீகாருக்கு ரயிலில் செல்லும் மக்கள் கூட்ட மிகுதியால் படியில் தொங்கிக் கொண்டு செல்லும் அவல நிலை இருப்பதாக காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். போதிய ரயில்களை இயக்கவில்லை என்றும் இருக்கும் ரயில்களிலும் டிக்கெட் கிடைக்காத நிலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மரியாதைக்குரிய பயணம் என்பது மக்களின் உரிமை என்றும் சலுகை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். பீகார் செல்லும் ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழிவதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார். 12,000 சிறப்பு ரயில்களை அறிவித்தும் இவ்வளவு கூட்டம் இருப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் தனிக்கட்சி தொடங்கி களமிறங்கியுள்ள லாலு பிரசாத்தின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் தன் செல்வாக்கை நிரூபிக்க என்ன உத்தியை கையாளப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர் முன்பு போட்டியிட்ட மஹுவா தொகுதியில் 462 கோடி ரூபாயில் பிரம்மாண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்தார். ஆனால் 4 ஆண்டுகளாகியும் அந்த மருத்துவமனை இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. சொன்னதை செய்பவர் என்று தேஜ் பிரதாப்பை மக்கள் நம்புவதால் மருத்துவமனை திட்டங்களை முன்வைக்கும் அரசியலை கையில் எடுக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பீகார் அரசியலில் ஒரு காலத்தில் பேசுபொருளாக இருந்த ஜங்கிள்ராஜனும் சட்டவிரோத ஆட்சி குறித்த முழக்கம் வரும் தேர்தலில் பலனளிக்காது என்றே தெரிகிறது. 1990 முதல் 2005 வரை நடந்த ஆழ்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து போன்றவற்றை நேரில் அனுபவிக்காத இளம் தலைமுறையினர் பழைய குற்றச்சம்பவங்களை பற்றி கவலைப்படவில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு குறித்த அச்சமில்லாத இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, கல்வித்தரம், பொருளாதாரம் மற்றும் புலம்பெயர்வு ஆகியவற்றை முக்கிய பிரச்சனையாக கருதுகின்றனர். வேலைவாய்ப்பை வழங்கும் வளர்ச்சி அரசியல் மீதே தங்கள் கவனத்தை திருப்புவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.